scrutinizing the applications. Second step is scrutinizing the applications. அவங்க ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். That is, where the applications received in response to advertisement inviting the applicants for opening or more, it is not possible for the recruitment agency to call all the applicants for the interview. அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறத வச்சு எல்லா அப்ளிகன்ஸையும் இன்டர்வியூக்கு கால் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். The selection committee has to evolve some criteria like age, length of experience, level of education, percentage of marks, higher qualification, level of exposure, communal codes, proficiency, etc. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த திறமையெல்லாம் அவங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்த்து சூட்டபிள் கேண்டிடேட்ஸை மட்டும் இன்டர்வியூக்கு கால் அப் பண்ணுறாங்க. That process is called scrutinizing the applications. So to shortlist the number of applicants for the interview is called scrutinizing the applications. And then selection test. Several tests are conducted in the selection process to ensure whether the candidate possesses the necessary qualification to fit into the various positions in the organization. Test conduct பண்ணுறாங்க. நிறைய டெஸ்ட்டு 8 types of test இருக்குது. எபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, பெர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ எபிலிட்டிக்குள்ளே ஒரு 4 டெஸ்ட் இருக்குது அண்ட் பெர்சனாலிட்டிக்குள்ளே ஒரு 4 டெஸ்ட் இருக்குது. இதை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கான ஸ்கில் இருக்குதா இல்லையா அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமாக தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு தான் அந்த அப்ளிகன்ஸை ஜாபுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. So several tests are conducted in the selection process to ensure whether the candidate possesses the necessary qualification to fit into the various positions in the organization. So chart கொடுத்துருக்காங்க பாருங்கள். The selection test can be divided into 2 tests, ability test and personality test. In ability test there are 4: aptitude, achievement, intelligence, judgment. Aptitude, achievement, intelligence, judgment. Then in personality test, interest, personality, projective, attitude. Interest, personality, projective, attitude. So there are 8 tests. We will see one by one. First one, ability test. Ability test. What is ability? What is a test is designed to measure an individual's cognitive function in a specific area. Test அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு நமக்கு தேவைப்படுற அந்த கொகினிட்டிவ் ஏரியாவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டக்ட் பண்ணுறது தான் டெஸ்ட்டு. ஸோ a test designed to measure an individual's cognitive function in a specific area, such as variety of skills, mental aptitude, problem solving, knowledge of particular field, reasoning ability, intelligence, etc. இந்த ஏரியாலலாம் அவங்களுடைய அறிவு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் ஸ்கில், அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள், என்ன விதமான திறமைகள்லாம் இருக்குது. மென்டல் ஆப்டிடியூட், அவங்களுடைய மைண்டு எப்படி இருக்குது, மைண்ட் செட்டு. அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்கா. நாலேஜ் ஆஃப் அ பர்டிகுலர் ஃபீல்டு, ஒரு ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ். ரீசனிங் எபிலிட்டி, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் வந்து காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து எப்படி வந்து அதுக்கு சொல்யூஷனை கொடுக்குறாங்க அப்படின்றது. தென் இன்டெலிஜென்ஸ், அறிவு, நுண்ணறிவு. ஸோ இந்த மாதிரி ஏரியாலலாம் அவங்களுடைய இப்போ அறிவு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ இந்த எபிலிட்டி டெஸ்ட்டு இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த சூட்டபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் அ கிவன் ஜாப் ரோல். நம்ம கொடுக்க போகிற அந்த ஜாபை அவங்க வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கா அப்படின்றத, எபிலிட்டி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தக்கூடிய இந்த எபிலிட்டி டெஸ்ட்டை இது மேலே நிறைய சப்டிவைடட் பண்ணுறோம். ஸோ தெர் ஆர் 10 number of tests. 10 type of test is conducted to test the ability of the candidate. So ability test can be subdivided into 10 types. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா aptitude test, numerical reasoning test,
verbal reasoning test, inductive reasoning test, mechanical reasoning test, diagrammatic reasoning test, spatial reasoning test, situational judgment test, mental arithmetic test, vocabulary test, number of sequence test. ஸோ இது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டிடியூடு டெஸ்ட். ஆப்டிடியூடு டெஸ்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, அந்த கேண்டிடேட் சூட்டபிள் பர்சனா, அவங்களுக்கு கொடுக்க போகிற ஜாபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இட் ஆக்சுவலி மெஷர்ஸ் வெதர் த கேண்டிடேட் பொசஸ் எ செட் ஆஃப் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு டு பெர்ஃபார்ம் அ கிவன் ஜாப். இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரெடிக்டிங் த எபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ ஆப்டிடியூடு டெஸ்ட் கேன் பி மெஷர்டு பை த ஃபாலோயிங் வீஸ். அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு ஒரு ஜாபை வந்து அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்டண்ட் அவருக்கு கொடுக்க போகிற வேலை அக்கௌண்டிங், அந்த கம்பெனியோடைய ஆர்கனைசேஷன்ஸோடைய அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ அவங்க வந்து அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கா அவருக்கு, அவர் என்ன படிச்சிருக்கிறார், பேசிக் குவாலிஃபிகேஷன் அவர் என்ன, அவர் வந்து ஒரு அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அவர் பிகாம் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணியிருந்தால் தான் அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செய்வார். ஸோ அவருடைய ஆப்டிடியூடு என்ன, அவர் கொடுக்க போகிற வேலையை அவர் கரெக்டாக செய்வாரா அப்படின்றதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சூட்டபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் ஆப்டிடியூடு டெஸ்ட். அப்போ அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து இன்னும் நிறையா அந்த ஆப்டிடியூட்லேயே நிறையா விதமான ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு தேவைப்படுது. அது எந்த விதமான ஸ்கில்ஸ் அப்படின்றத தான் ஒரு 10 ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூமரிக்கல் ரீசனிங், வெர்பல் ரீசனிங், இண்டக்டிவ் ரீசனிங், இந்த மாதிரி ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 என்னென்ன ரீசனிங் அவருக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ எதற்காக இந்த ரீசனிங் வந்து தேவைப்படுது, அவருக்கு கொடுக்க போகிற வேலைக்கு இந்த ரீசனிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இருக்குதா, அவருக்கு இந்த நுண்ணறிவு அவருக்கு இருக்குதா, அவர் இருந்தால் தான் அவர் வந்து சூட்டபிள் பர்சன் அப்படின்றத ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான ரீசனிங் டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் நியூமரிக்கல் ரீசனிங். நியூமரிக்கல் அப்படின்னா நம்பர்னு அர்த்தம். ஸோ நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கேண்டிடேட்ஸ் நியூமரிக்கல் ஆப்டிடியூட். This test measure the candidate's ability to make correct decision from numerical data. அவர் எப்படி நம்பர்ஸை வந்து கையாளுறாரு, நம்பர்ஸை கரெக்டாக வந்து எழுதுகிறாரா, கால்குலேஷன்ஸ் போடுறாரா, அவர் எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு, இந்த மாதிரி அவருடைய நுண்ணறிவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நியூமரிக்கல் ரீசனிங், நம்பர்ஸை எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வெர்பல் ரீசனிங். வெர்பல் அப்படின்னா வார்த்தைகள். இட் மெஷர்ஸ் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு கம்ப்ரிஹெண்ட் த ரிட்டன் டெக்ஸ்ட் அண்ட் எபிலிட்டி டு அரைவ் அட் ஃபேக்சுவல் கன்க்ளூஷன் ஃப்ரம் த ரிட்டன் டெக்ஸ்ட். வார்த்தைகள், எழுதக்கூடிய வார்த்தைகள், ரிட்டன் டெக்ஸ்டில் இருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, அவர் என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெர்பல் ரீசனிங் டெஸ்ட்டு. அண்ட் தென் இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட். இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட் அப்படின்னா psychometric test conducted in the selection process to measure the problem solving ability and ability to apply logical reasoning. ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற சொல்யூஷன் அவருக்கு தெரிஞ்சிருக்கா, லாஜிக்கல் ரீசனிங் அவர் காரணங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கொடுக்குறாரா, தட் இஸ் இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட். அண்ட் தென் மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட். This test measure the engineering students ability to apply engineering concepts in actual practice. அதாவது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பாங்க, அவங்க தியரிட்டிக்கலாக படித்ததை அதாவது ஆக்சுவல் ப்ராக்டிஸில் அவங்க வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எபிலிட்டி இருக்குதா. இது வந்து அக்கௌண்டண்ட்டுக்கெலாம் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டு கிடையாது. ஸோ என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி டு அப்ளை என்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ், தட் இஸ் மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட். அண்ட் தென் டயக்ராமேட்டிக் ரீசனிங் டெஸ்ட். டயக்ராமேட்டிக் படங்கள் மூலமாக. திஸ் டெஸ்ட் மெஷர் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஷேப்ஸ், abstract ideas and ability to observe and extract the values from the illustrations and apply them to new samples. அதாவது டயக்ராமேட்டிக் ஒரு பிக்சர்ஸ் மூலமாக, ஷேப் மூலமாக அந்த அவங்களுடைய ஐடியாஸை எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, அதற்கு அவங்கக்கிட்ட எபிலிட்டி இருக்கா, எபிலிட்டி டு அப்சர்வ். ஒரு ஷேப்பை பார்த்த உடனே அவங்களால புரிஞ்சுக்கிட முடியுதா, அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட முடியுதா, ஒரு பிக்சர்ஸை பார்த்தா அவங்களால புரிஞ்சுக்கிட முடியுதா, எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூஸை வந்து அந்த இல்லுஸ்ட்ரேஷனில் இருந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியுதா.
அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து நியூ சாம்பிள்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு எபிலிட்டி இருக்குதா. ஸோ இந்த மாதிரி ரீசன் இந்த மாதிரி அவங்களுக்கு எபிலிட்டி இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது ஷேப்ஸு ஐடியாஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியுதா, எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூவை இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியுதா, நியூ சாம்பிள்ஸை அவங்களால அப்ளை பண்ண முடியுதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டயக்ராமேட்டிக் ரீசனிங் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம்.